லூக்கா 16வது அதிகாரம் 19 31 வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய லாசர் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று சொல்லிவார். தொடர்ந்து இந்த ஓமையில நாம தேவன் எப்படி பொருளாசையை குறித்த எச்சரிப்பை கொடுக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். இந்த 16 அதிகாரம் முழுமையா ஆண்டவர் கடவுளற்று வாழக்கூடிய மனிதன், இந்த உலகத்துல இயல்பா பொருளாசையை பற்றி கொண்டு வாழக்கூடிய மனிதனுடைய நிலை என்னன்றதான் எச்சரிக்கிறார். அதனுடைய பின்னணி நம்ம பார்க்கிறோம். அதுல பரிசேயர்கள் எவ்வளவு பொருளாசைகளோர்களாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இயேசு ஒரு புறம் ஆயக்காரனையும் விபச்சாரனையும் பாவிகளையும் ஏன் சிநேகிக்கிறான்றதையும் விளக்கப்படுத்துறார். மனம் திரும்புதலுடைய அவசியத்தை சொல்றார். மறுபுறம் போலியாக வாழக்கூடிய அந்த தேவனற்ற வாழ்க்கை குறித்து எச்சரிக்கை கொடுக்குறார். நம்ம கடந்த வாரம் இந்த ஓமையில அந்த தரித்திரனை குறித்து பார்த்தோம். ஒரு சிலுவையை சுமக்கக்கூடிய பாடுகள் உள்ள வாழ்க்கை தேவனால் எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது பார்த்தோம். இந்த வாரம் இந்த ஓமையில நம்ம அந்த ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு மனுஷன் தேவனை அறிந்து தேவனை நிராகரித்து வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய விபரீதமான முடிவு என்ன? கடவுள் யாரும் தெரிஞ்சு, வேதத்தை தெரிஞ்சு, வேத சத்தியங்களை தெரிந்து, ஆனால் அதன்படி வாழாம அசட்டை செய்யும் பொழுது அது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையை கொண்டு போகவிடும் என்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ 19 22 வசனத்துல முதல்ல ஆண்டவர் இந்த ஓமை ஆரம்பிக்கும் பொழுதே ஐஸ்வர்யானத்தை எழுத ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன், ஒரு பணம் நிறைந்தவன், பொருள் நிறைந்தவன். அவனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான்னு சொல்றாரு. அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, அதாவது ராஜாக்கள் அணியக்கூடிய ஆடை தான் இரத்தாம்பர ஆடை. ஒரு விலை உயர்ந்த ஆடை அவன் அணுகிறான். கனமிக்க ஒரு ஆடை, கவர்ச்சியூட்டக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஆடைகள் அவன் கொண்டு இருக்கிறான். அதை சொல்றார். அடுத்த சொல்ற, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சிற்றின்பங்களோடு, மகிழ்ச்சியோடு, கொண்டாட்டங்களோடு அவன் வாழ்ந்திருந்தான். அதுக்காக இந்த 3 விஷயத்த முதல்ல சொல்றாரு. அவங்கிட்ட பணம் இருக்குது, அவங்கிட்ட வெளிப்புற கவர்ச்சி இருக்குது, அவங்கிட்ட கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்கிறது, எல்லா விதமான சிற்றின்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய தொழில் அதிபர், ஒரு புகழடைந்த ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குது. இப்போ அதை மாத்திரம் சொல்லாம ஆண்டவர் சொல்றாரு 20வது வசனத்துல, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை என்னன்றதா சொல்லிட்டு 20 கடைசியில சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே அவன் கிடந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல ஒரு தரித்திரன் இருக்கான்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்த்து சொல்றாரு. இவன் ஒரு இடத்துல வாழ்ந்தான், இவன் ஒரு இடத்துல தான் வாழ்ந்தான்னு சொல்லல. ஐஸ்வர்யானுடைய வீட்டு வாசல்ல அந்த தரித்திரன் இருந்தான். கடந்த வாரம் அவனுடைய நிலையை பார்த்தோம். அவர் சொல்றாரு, அந்த வாசல் அருகே அவன் ஏன் கிடந்தானா 21 சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அவனுடைய மிஞ்சிய உணவை தின்றதுக்கு ஒரு தரித்திரன் அவனுடைய வீட்டு வாசல்ல அவன் இருந்தான் சொல்லி பார்க்கணும். தரித்திரன் அவன் வியாதி உள்ளவன், அவன் உதவியற்றவன், இவனுடைய மிஞ்சிய உணவுக்காக காத்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசல்லாம் அவன் இருக்கிறான். ஒரு புறம் இவன் மகிழ்ச்சியோடு, கொண்டாட்டங்களோடு, பண புகழோடு தான் இஷ்டப்படி வாழ்றான். அதே சமயம் தேவன் அவனுடைய வீட்டு வாசல்ல அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீ வாழக்கூடிய வாழ்க்கையை ஆராய்ச்சி பாரு. நீ வச்சிருக்கக்கூடிய பணம், நீ வச்சிருக்கக்கூடிய வஸ்திரங்கள், நீ வச்சிருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டமான வாழ்க்கை உனக்கு ஒரு பொழுது நிரந்தரம் கிடையாதுன்றதுக்கு தான் அந்த வீட்டு வாசல்ல ஒருத்தனை வச்சிருக்கிறார். உனக்கு வியாதி வரும், உனக்கு தரித்திரம் வரும், உனக்கு மரணம் வரும், நீ அனாதையா போக முடியும், உன்னுடைய உறவுகள் எல்லாவற்றும் போக முடியும், எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுன்ற ஒரு எச்சரிப்புக்காக தான் அவன் வீட்டு வாசல்ல வச்சிருக்கிறார். நீ உணவுக்காக கஷ்டப்படணும், நீ பணத்துக்காக கஷ்டப்படணும், நீ உறவுகளுக்காக கஷ்டப்படுன்றதை மறந்துடாத அப்படின்ற ஒரு எச்சரிப்பை கடவுள் கொடுக்குறார்.
தினந்தோறும் அவனை பார்த்துட்டு தான் போறான். ஏன்னா அவன் யாருன்னு தெரியுது, அவனுடைய நிலை என்னன்னு தெரியுது, அவனுடைய கஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியுது. இவன் கண்டுக்காமலாம் போல, ஏன்னா நரகத்துல போய் கரெக்டா அவன் யாருன்னு சொல்றான், அவன் வாழ்க்கை என்னன்னு சொல்றான். அப்ப இவனுடைய வாழ்க்கையில தினந்தோறும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அந்த தரித்திரன் மூலமா இந்த ஐஸ்வர்யவானுக்கு தினந்தோறும் இவன் கதவை திறந்து வெளியே வீட்டை கிராஸ் பண்ணாவே தேவன் அவன்கிட்ட பேசுறார். தினந்தோறும் பார்க்கறான், தினந்தோறும் எச்சரிக்கப்படுறான், தினந்தோறும் அவனுடைய நிலை அவனுக்கு சொல்லப்படுகிறது. இப்ப அதுல 22 பாக்குறோம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடுறான். ஆனால் அந்த ஓமையில சொல்றாரு, ஐஸ்வர்யவான் மறிக்கல, தரித்திரன் மறிக்கிறான். ஏன்? அவன் ஏற்கனவே சிக்கு, உடம்பெல்லாம் வியாதி, பசியில் இருக்கிறான், உணவு இல்லாம இருக்கிறான், ஆதரவு இல்லாம இருக்கிறான், மருந்து போடக்கூட அதில் சீக்கிரம் அவன் தான் சாவான். அவன் செத்துறதை பார்க்கறான். இவ்வளவு நாள் தான் வீட்டுக்கு வாசல்ல இருந்த லாசரு செத்ததை பார்க்கறான். அவனுடைய மரணமும் உனக்கான எச்சரிக்கை. தரித்திரனுடைய மரணத்தை குறிச்சு தேவன் சொல்றாரு, நீ சாக போற, உனக்கு மரணம் உண்டு. இன்னைக்கு வாசல்ல இருக்கிற லாசரு சாகுறான், நாளைக்கு உனக்கு சாவு இருக்குது, மனம் திரும்பி உன் வாழ்க்கையை விட்டு திரும்பின்ற ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். அப்ப கூட அவன் சிந்திக்கல. லாசரு குறித்து தேவன் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். லாசரு ஒரு கடவுளுடைய மனுஷன். எத்தனையோ முறை லாசரு தன் வாழ்க்கையின் மூலமா, தனது பேச்சுக்கள் மூலமாக தேவனை குறித்து அநேக காரியங்களை அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கோ கடந்து போகிறவர்களோ கட்டாயம் அவன் சொல்லியிருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு நல்லா தெரியுது. இவன் வேதம் தெரியாதவன் இல்லை, இவன் நல்லா வேதம் தெரிஞ்சவன், இவன் ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சவன், நியாய பிரமாணத்தை தெரிஞ்சவன், தீர்க்க தரிசனத்தை தெரிஞ்சவன், இவன் ஆலயத்துக்கு போனவன், ஆராதிச்சவன், எல்லாமே இவன் செஞ்சாடுறதை நம்ம பின்னாடி அங்க பார்க்கிறோம். அறியாமையில இவன் வாழல, எல்லாவற்றையும் தெரிந்து எல்லா எச்சரிப்புகளையும் பெற்று வாழ்கிறான். அவன் வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன? அவன் வாழ்க்கையினுடைய பிரச்சனை பணமா? அவன் வாழ்க்கையினுடைய பிரச்சனை அவன் போட்ட வஸ்திரமா? அவன் வாழ்க்கையினுடைய பிரச்சனை அவன் கொண்டாட்டமா வாழ்ந்தது பிரச்சனையா? இது எதுவுமே பாவம் கிடையாது, இது எதுவுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இவன் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் அநேக தேவ மனிதர்கள் பைபிள் அனுபவிச்சாங்க. ஆபிரகாம்கிட்ட பணம் இருந்துச்சு, யோபுட்ட சொத்து இருந்தது. ஆபிரகாம், யோபு, தாவீது, யோசேப்பு, இப்படி பைபிள்ல பல பேரை பார்க்கிறோம். அவர்கள் இதே போல பணம் உள்ள, விலையுயர்ந்த வஸ்திரம் உள்ள. சாலமோனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம், அவனுடைய வஸ்திரங்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான பணத்தை கொண்டு வஸ்திரங்கள் வாங்குறான். அநேக இன்பங்களை, அநேக சிற்றின்பங்களை அனுபவிக்கிறான். தேவன் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையோ பணத்தையோ எல்லாம் பிரச்சனையா சொல்றான். அவனுக்கு பிரச்சனை அங்க பிரதானமா என்ன என்பதை பார்க்கும் பொழுது, அவன் தேவனை பிரதானப்படுத்தி, தேவனை முக்கியப்படுத்தி வாழாதான் அவனுக்கு பிரச்சனை. அவன் இருதயத்துல வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த பொருட்கள், வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட எல்லா வசதி வாய்ப்புகள்ல தேவனை முக்கியமாக பிரதானமாக வைத்து அவன் வாழவில்லை. மற்றவங்களுக்கு உனக்கு அதான் வித்தியாசம். ஆபிரகாம் பணக்காரனா இருந்தான், ஆபிரகாம் செல்வனா இருந்தான், யோபு செல்வனா இருந்தான், தாவீது செல்வனா இருந்தான். ஆனால் அவர்கள் அந்த செல்வத்தை தங்களுக்கென்று அனுபவித்து வாழல. அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளுடைய நன்மைகளை கடவுளுக்கென்று பயன்படுத்தினார்கள், கடவுளுக்காக கொடுத்தார்கள். ஆபிரகாம் தான் வீட்டு வேலைக்காரங்கள் அநேகருக்கு தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்குறான். தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தான் வேலைக்காரங்கள் கொடுக்குறான், தான் அடிமையான ஆகாரத்துக்கு கொடுக்குறான், அநேக பெண்களுக்கு கொடுக்குறான். அவனுடைய ஆகாரங்கள் எல்லாம் தேவ மனிதர்களுக்கு கொடுக்குறான். தேவ தூதர்கள் அவனை சந்திக்கும் பொழுது கொளுத்த கன்றெடுத்து அடிக்கிறான். மற்றவர்களுக்காக தாராள குணம் கொண்டு தேவன் கொடுத்த பணத்தையும் தேவன் கொடுத்த பொருளையும் காரான்ல ஒரு அடி நடத்த கூட அவன் வாங்கல. அவன் ஒரு பொருள் சார்ந்தவன் ஆபிரகாம் எந்த இடத்துல இல்லை. தாவீதை பார்க்கும் பொழுது அவன் போர்ல ஜெயிச்சு வைக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் கடவுளுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்குறான். அவன் உழைச்சு சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சு சாலமோன் கையில கொடுத்து, நீ ஆலயத்தை கட்டு, இது கடவுள் எனக்கு கொடுக்கல, இது கடவுள் அவருடைய மகிமைக்காக கொடுத்திருக்கிறார். யோபியினுடைய ஆடு மாடு ஒட்டமும் யோபியினுடைய எல்லா பணமும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு அவன் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். யோசேப்பினுடைய மகிமை, யோசேப்பினுடைய பதவி, யோசேப்பினுடைய உயர்வு எல்லாத்தையும் பஞ்ச காலங்கள்ல மக்களுக்கு வாரி வழங்குறான். தன்னுடைய குடும்ப ஜனங்களை போஷிக்கிறான். 72 குடும்ப நபர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் யோசிப்பு செய்யறாங்க. அதை பார்க்கிறோம்.
அப்ப பிரச்சனை ஐஸ்வர்யமா வாழ்றதெல்லாம் பிரச்சனை, பிரச்சனை சம்பரமா விலையுறந்த வஸ்திரத்தை போடுறதெல்லாம் பிரச்சனை. பிரச்சனை அதிலே தேவனை பிரதானப்படுத்தி தேவனுக்காக இழந்து தேவனை மகிமைக்காக வாழாததுதான் இங்க பிரச்சனை. இதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை. பரிசேயர்களை தேவன் என்ன எச்சரிக்கிறார்? அவங்களுடைய பதவி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமானம், அவங்க வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அதெல்லாம் அவர் சொல்லல. ஆனா அதை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி அதை பிரதானப்படுத்தி தேவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. தேவன் கொடுத்ததை தேவ மகிமைக்காக, தேவ மனிதர்களின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் செயல்படுத்த, இவனுடைய பிரச்சனை தான். கடவுள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு வேணும், கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் வேணும், கடவுள் தருகிற இன்பங்கள் எல்லாம் வேணும். ஆனா கடவுள் வேணாம், கடவுள் தேவையில்லை. ஆனா கடவுள் கொடுக்கக்கூடிய எல்லாம் தனக்கு வேணும் என்கிற ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவன் கடவுளுக்கும் பயப்படல, கடவுளுக்கு பயந்து கடவுளை நேசிக்காதனால கடவுளுடைய மனிதர்களுக்கும் பயப்படல, கடவுளுடைய மனிதனுக்கும் அவன் எந்த விதமான உதவி செய்யல. கடைசி வரைக்கும் அவனுடைய பணம், அவனுடைய உடல், அவனுடைய சுற்றின்பை எல்லாம் அவனுக்காக, எனக்காகனே வாழ்ந்து ஒரு மனிதனாக ஆண்டவர் இந்த ஓமை அப்படிதான் அங்க அந்த மனிதனுக்கு சொன்னார். உன் வீட்டு வாசல்ல ஒரு தேவ மனிதன் இருந்தான், உன் வீட்டு வாசல்ல ஒரு ஏழை இருந்தான், உன் வீட்டு வாசல்ல ஒரு வியாதி உள்ளவர் இருந்தான். அவன் கடவுளை அறிஞ்சவன், கடவுளை நேசிச்சான். தேவன் உனக்கே பணத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் உனக்கு படத்தை கொடுத்து அங்க ஒரு தரித்திரன் வச்சிருக்கிறார், தேவன் உனக்கு நல்ல சரீர பலனை கொடுத்து அங்க வியாதி உள்ளவனை வச்சிருக்கிறார், தேவன் உனக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அங்க நிர்வாணத்தோடு ஒருத்தன் முழுவதுமா கவனிக்கப்படாதவனா, பருக்கள் நிறைந்தவனா, நாய்கள்ல பத்தியில வாசம் செய்கிறவனா கொடுத்திருக்கிறான். ஏன்? நீ அவனுக்கு கொடுக்கணும், நீ அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். தேவன் உனக்கு கொடுத்தது நீ தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பதற்காக. கடவுள் உங்களிடத்துல அன்பு கொடுத்து உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறான்னு சொன்னா அது கடவுளுக்கு என்று நீ பயன்படுது. இதுதான் வேதம் முழுவதும் நீ பாகம். ஆதாமுக்கு எல்லா உலகத்தையும் கொடுத்து அவன் அனுபவிக்கலாம், அவனுடைய தேவைகள் வரைக்கும் அவன் அனுபவிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அவன் உரிமை கொண்டாட முடியாது. அவன் கடவுள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் அந்த நன்மைகளையும் சக படைப்புகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அர்த்தம் கொடுத்தார். சக படைப்புகளுக்கு அந்த தேவன் கொடுத்தவற்றை கொண்டு தேவனை மற்றவர்களுக்கு அவன் கொடுக்கணும். அர்த்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏன் பிள்ளையை கொடுத்தார்? அவனுடைய தேவைதான். பிள்ளைன்னு அழுகிறான், புலம்புறான், அஞ்சலிக்கிறான், பிள்ளையை கொடுத்தார். அவனுடைய சந்தோஷத்தை கொடுக்கல. பிள்ளைய போத எனக்கு கொடுத்தார். பிள்ளை மேல அவன் இருதயத்தை வைக்காத, பிள்ளைய போத என்கிட்ட வந்து பலி கொடுன்னு சொல்றார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான கொடுத்தது, தேவ ஜனங்களுக்கு தேவன் தரக்கூடிய எல்லா நன்மைகள் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்கு நேசித்து தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக. இது அவனுக்கு தெரியாதா? நியாய பிரமாணத்தை அறிஞ்சவன் தீர்க்க தரிசனம் தானே. நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவன் உன்னை பொருட்களால, தேவன் உன்னை பணத்தால் ஆசீர்வதிக்கும் பொழுது திக்கற்றவனைய ஏழைகளையும் கடவுளுடைய ஜனங்களையும் நீ விட்டுறாத. கடவுளுடைய ஆலயத்துல தசமபாகத்தை செலுத்து, கடவுளுடைய ஆலயத்துல கொண்டு வந்து உன்னுடைய நன்மைகளை கொண்டு வந்து குடுன்றதான் நியாய பிரமாணம். இது நல்லா தெரியும். இதெல்லாம் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு அதுல ஒரு விஷயத்தை கூட அவன் செய்யாலன்ற நிலையதான். சங்கீதம் 49:16-20. சங்கீதம் 49:16-20 வசனம் யாராச்சும் வாசிங்க. வாசி 49:16-20. இந்த வசனத்தை தான் ஏசு அந்த ஓமையை அங்க சொல்றாரு. அதே விஷயத்தை இங்க ஒரு ஐஸ்வர்யனாகி அவனுடைய மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாத. அவன் மறிக்கும் போது அவன் உண்மையை கொண்டு போறதில்லை, அவனுடைய மகிமை கூட போறதில்லை.
உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்வளவுதான் தான் ஆத்மா வாழ்த்தினாலும் நன்மை நார்னான்னு சொன்னாலும் அவன் வெளிச்சத்தை காணாத இருளை சந்திப்பான்ற எச்சரிக்கை. இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? இந்த சங்கீதங்கள்லாம் வாசிக்காம இருந்திருப்பானா? இது எல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிந்து துணிகரமாக தனக்காக, தான் ஆசைக்காக, தான் விருப்பத்துக்காக, தனக்கு பிரச்சனை வரக்கூடாது, தனக்கு கஷ்டம் வரக்கூடாது, தான் நல்லா இருக்கணும், அதுக்குதான் ஆலயத்துக்கு போகும், அதுக்குதான் கடவுளை தேடுறோம். என்னுடைய நிலைய தேவன் இன்னைக்கு சபைக்கு இருக்குதான் மக்களும் போறாங்க. இந்த வாழ்க்கையை இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தோட தொடர்பு படுத்தி பாருங்க. இன்னைக்கு திருச்சபைக்கு போகக்கூடிய மக்கள் எதுக்கு போறாங்க? கடவுளுடைய கருத்துல இருந்து நன்மை தேவை, கடவுளுடைய கருத்துல இருந்து ஆசீர்வாதம் தேவை, கடவுளுடைய கருத்துல இருந்து புகழ் தேவை, கடவுளுடைய கருத்துல இருந்து எல்லாம் தேவை. ஆனா கடவுள் தேவை, இதுதான் போறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கடவுள் போக்கணும், அவனுடைய கடனை கடவுள் போக்கணும், அவனுடைய வியாதியை போக்கணும், அவனை கடவுள் ஐஸ்வர்யவன் ஆக்கணும், அவனை கடவுள் ஆசீர்வதிக்கணும். இதுக்குதான் சர்ச்சைக்கு போறானே ஒழிய தேவனுக்காக, தேவனது மகிமைக்காக, தேவனது திட்டத்துக்காக எந்த மனுஷனும் போறத. பிரசங்கக்கூடிய ஜனங்களும் அதை சொல்றதில்லை. பிரசங்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்களும் கடவுள் நன்மை செய்வார், கடவுள் ஆசீர்வதிப்பார், கடவுள் நன்மைகளை கொடுக்கதா இருக்கிறாரு, கடவுள் உயர்த்ததா இருக்கிறாரு, கடவுள் கொடுக்கிறாருன்னு சொல்றான். கடவுள் ஏன் கொடுக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன்றான், கடவுள் எதற்கு கொடுக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன்றான். கொடுத்ததின் மூலமா கடவுளுடைய நோக்கம் என்னன்றத இங்கே சொல்றான். மக்களுக்கு தேவனது நன்மை வேணும், தேவனது ஆசீர்வாதம் வேணும். ஆனா நன்மை தருகிற தேவன் தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் தேவன். தேவனுடைய கரத்திலிருந்து பெறக்கூடிய காரியங்களை தான் அவர்கள். இந்த ஐஸ்வர்யவர்களுக்கும் இன்னைக்கு சபைக்கு போகக்கூடிய மக்களுக்கு என்ன வித்தியாசம்? இவனும் ஆலயத்துக்கு போனவன் தான், இவனும் ஆராதிக்க போனவன் தான். கடவுள் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தா ஹல்லேலூயான்னு சொன்னவன் தான். கடவுள் என்ன உயர்த்தினார் ஆமென் சொல்லக்கூடிய கூட்டம் தான். வேதம் தெரிஞ்சு, கடவுளை தெரிஞ்சு, கடவுளுடைய நன்மைகளை தெரிஞ்சு, ஆனா அவங்க இருதயத்துல தேவனது விருப்பம், தேவனது திட்டம், தேவனது மகிமை, தேவன் எதற்காக இதை கொடுத்தார், தேவன் என்ன காரியத்துக்காக என்னை இந்த நிலையில வைத்திருக்கிறார் ஒரு பொழுதோ உணர்வது. இன்னைக்கு அடிப்படையா மனிதனுடைய பிரச்சனை தான். கடவுளை தேடி போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இதுதான் போறான். இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை மகா மோசமானதுன்றதை சொல்றார். இது மிகப்பெரிய அழிவு உள்ள வாழ்க்கை, இது துரோகம் செய்யக்கூடிய வாழ்க்கை. ஒரு நபர்கிட்ட வெறும் தேவைக்காண்டி மட்டும் போகும் பொழுது அந்த நபருடைய அன்பை நம்ம கரப்படுத்துறோம்ல. ஒரு நபரை நம்முடைய தேவைக்காண்டி நீங்க பயன்படுத்தி மற்ற காரியங்கள் அவர்கள் நம்ம அணுகாம இருக்கும் எந்த விதமான உறவும் இல்லாத பொழுது நம்ம அவங்களை வஞ்சிக்கிறோம், அவங்களை ஏமாத்துறோம். மனுஷன் இப்ப யாரை ஏமாத்துறான்? மனுஷன் இப்ப யாரை வஞ்சிக்கிறான்? மனுஷன் இப்ப யாருக்கு துரோகம் பண்றான்? அவனுக்கு சுவாசத்தை கொடுக்குற, அவனுக்கு ஜீவன் கொடுக்குற, அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குற, அவனுக்கு எல்லா நன்மைகளையும் சபதரித்து கொடுக்குற கடவுளை அவன் அவமானப்படுத்தும்படி ஆலயத்துக்கு போறான். இருக்கக்கூடிய இந்த ஆராதனையில மனித தேவைகளோ மனித விருப்பங்களோ இச்சைகளோ தான் நிரம்பி இருக்கு. இதுல எங்க கடவுள் இருக்காரு? கடவுளுடைய இருதயத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் ஏன் கடவுள் என்ன அப்படி வச்சிருக்கிறார்? அவன் கண்ணு முன்னாடி கடவுள் அவனை எச்சரிச்சுட்டே இருக்கிறார். உன் வாழ்க்கை சரியில்லைன்றார், உன் பணம் உனக்கானதல்ல என்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை உனக்கானதல்ல என்றாரு, உனக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா இன்பங்களையும் நீ பகிர்ந்து கொடுக்கும்படியாக கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய மீட்பையும் நீ சொல்லணும். தரித்திரனை நினைச்சிருந்தான்னு சொன்னான், வாழ்க்கையை காப்பாத்திருந்தான்னு சொன்னான், எவ்வளவு மேன்மையான இடத்துல அவன் போய் அங்க இருந்திருக்கான். அந்த பரிசேயர்களை மைய வச்சு சொல்ற வாழ்க்கை இப்படிதான் பாருங்க. பொருளாசை புடிச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, கடவுளற்று வாழ்ந்துட்டு இருக்கிற, கடவுளை அறிந்து கடவுளை அசட்டை செஞ்சு வாழாது. தேவன் யார், தேவனது வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் எதை விரும்புகிறார் என்று தெரிந்து அதற்கு விரோதமாக கடினப்பட்டு வாழாது என்ற எச்சரிப்பை தேவன் அந்த மக்களுக்கு கொடுக்குறார். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நமக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்குறார். இது சபைக்கு வெளியில் உள்ள மக்களுக்கான எச்சரிப்பு இல்ல, நம்முடைய எச்சரிப்பு தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம்? கடவுள் அறிகிறோம், கடவுளுடைய வார்த்தையை ஆர்வமா கேட்கிறோம், கடவுள் நம்மளை பிரச்சனையை தீர்க்கணுன்றோம், கடவுள் நன்மை தரணுன்றோம், கடவுள் உயர்த்தணுன்றோம். ஏன், எதுக்கு? கடவுள் கொடுத்ததுல எவ்வளவு உண்மையா வாழ்றோம்? கடவுள் கொடுத்ததுல நன்றிகளோட இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்துல தேவன் பிரதானமானவரா இருக்கிறாரா? எல்லாவற்றையும் விட என்னை பிரதான 13 அதிகாரம் தான் சொல்லுங்க.
எனக்கு பிரியமா வாழும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் நீ பகைக்கப்படுவ. தகப்பன், தாய், மருமகள் எல்லாராலும் நீ பகைக்கப்படுவ. உனக்கு யாரும் முக்கியம்? தேவனுக்காக வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது பிள்ளைய கொடுக்கிற வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கா தேவனா? அதான் அவனுக்கு சொந்த சோதனை. யோபுக்கு மனைவி பிள்ளைகளா தேவனா? யோசேப்புக்கு சகோதரர்களா தேவனா? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இந்த சோதனையில வைக்கிறார், இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வெறுமனே எனக்கு கடவுள் செய்யணும், என் பிரச்சனையை கடவுள் போக்கணும், எனக்கு கடவுள் இந்த நன்மையை கொடுக்கணும், கடவுள் எங்க கண்ணீரை போக்கணும், என் வாழ்க்கையை உயர்த்தணுன்ற நோக்கத்தோட வாழணும்னு சொன்னா இந்த ஐஸ்வர்யவானுக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும்? என் வாழ்க்கையில தேவன் பிரதானமாக. நான் செத்தாலும், நான் கண்ணீர் விட்டாலும், நான் வியாதியில படுத்தாலும், ஏன் படுக்கிற நாய்கள் நக்குனாலும், நான் இன்னொருத்தரிடத்துல கையேந்தி நின்னாலும் தேவன் என் வாழ்க்கையில பிரதானமானவர். தேவனது விருப்பம் பிரதானமானது, தேவனது சுத்தம் பிரதானமானது, தேவனது மகிமை பிரதானமானது. அதுக்குதான் கடவுள் வச்சிருக்கிறார். கேளுங்க, கடவுள் ஏன் இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார்? கடவுள் ஏன் இந்த திருச்சபையில வச்சிருக்கிறார்? கடவுள் ஏன் இந்த சமுதாயத்துல என்ன வச்சிருக்கிறார்? எனக்கான சௌகரியங்களை தேடி நான் வாழ்வதற்கு அல்ல, எனக்கான பிரச்சனைகளை நீக்கி நான் வாழ்வதற்கு அல்ல. என்னை தேவன் மாற்றும்படியாக வச்சிருக்கிறார். என்னை அவருக்கு பாத்திரமாக, என்னை அவர் விரும்பக்கூடிய பாத்திரமாக, அவரது மகிமைக்காக, அவரது அன்பையும் அவரது குணாதிசயங்களும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் வச்சிருக்கார். என்ன இழக்கிறோம்? எப்படி கடவுளை மகிமைப்படுத்துறோம்? எப்படி கடவுளை தேடுகிறோம்? தேவன் வாழ்க்கையில பிரதானமா இருக்கும் பொழுது தேவன் கொடுத்தவற்றில், தேவன் கொடுத்த தாளந்து, தேவன் கொடுத்த பணம், தேவன் கொடுத்த ஜீவன், தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுக்காக வாழ்றோமா? தேவனது கரம் முக்கியமா, தேவன் முக்கியமா? தேவன் கொடுக்கிற நன்மை முக்கியமா, தேவன் முக்கியமான்றதை ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப அது ஆபத்தானது. இப்படி வாழக்கூடிய இந்த உலகமே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த உலகமே இதை நோக்கிதான் வாழுது. இந்த உலகத்துக்கு ஏன் மதம் தேவை? இந்த உலகத்துக்கு ஏன் கடவுள் தேவை? இதுக்குதான் தேவை. கடவுள் என்ன ஒரு மாதிரிலாம் தேவையில்லைங்க. கடவுளுடைய சித்தம் தேவையில்லை, கடவுளுடைய ராஜ்யம் தேவையில்லை, கடவுளுடைய ஆளுகை தேவையில்லை, கடவுளுடைய அதிகாரம் தேவையில்லை. கடவுளுடைய எல்லா நன்மையும், கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதமும், கடவுள் எனக்கு இது மட்டும் தான் கொடுக்கணும். இதுக்குதான் கோயிலுக்கு போறான், மசூதிக்கு போறான், சர்ச்சுக்கு போறான். இதுக்குதான் கடவுளை தேடுறான். நம்ம இப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா இந்த பரிசேயர்களை போல நாம் தேவனுக்கு முன்பாக வேஷம் போடுகிற ஜனங்களா, மாய்மாலமான ஜனங்களா இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போம். இரண்டாவது, இந்த 23 to 26 வசனத்துல கடவுளற்ற மனுஷன் வாழும் பொழுது அவனுடைய முடிவு, கடவுள் எடுத்த நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழுகிறவனுடைய முடிவினுடைய நிலையை அவர் சொல்றார். 23-22 சொல்றாரு, தரித்திரன் மரித்து தேவதூரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்படுறான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். மரணம் வந்துருச்சு, நாட்கள் நீடிக்கல, அவனும் சாகுறான். 23 சொல்றது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். செத்த அடுத்த நொடி பிரம்மாண்டமா அடக்கம் பண்ணப்படுறான். எல்லாரும் அவனை போற்றி புகழுகிறாங்க. இப்படி வாழ்ந்த மனுஷன்டா, எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்தான், எவ்வளவு உயர்வா வாழ்ந்தான், எவ்வளவு புகழோட வாழ்ந்தான் எல்லாரும் சொல்லி சந்தன கட்டையில பெட்டியில வச்சு அவன் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண அடுத்த நொடி வாசல நாய போல இருந்த லாசரு தேவதூதரால கொண்டு போய் விடப்படுகிறான். மகிமையா பிரம்மாண்டமா வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது ஒரு நொடியில வாழ்க்கை தலைகீழாகுது. ஒரு நொடியில் அவன் எதிர்பார்க்காத அழிவு வருது. நரகத்தை யோசிக்கல, வாழ்க்கையினுடைய விளைவை யோசிக்கல, முடிவை யோசிக்கல, என்ன நடக்குன்ற எல்லா எச்சரிப்பையும் பேற்றும் துணிகரமா வாழ்ந்தனுடைய விளைவு. வேதனைப்படுறான், துடிக்கிறான், அவன் கதறுகிறான். மூலமொழியில மூச்சு விடாத அளவுக்கு கண்ணீரோடு கதறுகிறான். அதை பார்ப்போம். அதெல்லாம் பாதாளத்துல வேதனைப்படுறான், அப்படியே சுட்டரிக்கப்படுகிறான். முழு உடம்பு தகத்து எரிகிறது. சரீரத்தை அவ்வளவு மேன்மையாக எண்ணி வேண்டிய புசிப்பையும் குடிப்பையும் இஷ்டப்படி வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் சூழ்ந்து இருக்கிறது. இப்ப அவன் கண்ணை ஏறெடுத்து ஆபிரகாம பாக்குறான், ஆபிரகாமையும் லாசருவையும் பார்க்கறான். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கறான்? ஆபிரகாம் பார்க்கறான். இப்ப அங்க ஆபிரகாம் தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சு? ஆபிரகாம் யாருன்னு தெரியாம, ஆபிரகாமுடைய வாழ்க்கை தெரியாம,
ஆபிரகாமினுடைய குணாதிசயம் தெரியாம எப்படி அவனுக்கு தெரிஞ்சுச்சு? இப்ப இவன் ஆபிரகாம் அறிஞ்சவன். ஆபிரகாம் அறிஞ்சான் என்ன அர்த்தம்? வேதம் இல்லாம ஆபிரகாம் அறிய முடியாது. பைபிள் தெரிஞ்சவன், பைபிள்ல இருந்து ஆபிரகாம தெரிஞ்சவன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தெரிஞ்சவன். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது? ஆபிரகாம் விக்கிரக வழிபாடு கொண்டு கல்தேய பட்டணத்திலிருந்து பரதேசியா இருந்தவனை தேவன் அழைத்து வந்து வாக்கு தத்துவங்களை கொடுத்தார். தேவன் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். தேவன் அவனுடைய கிரியைகள் இருந்து அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து, அவனுக்கு ரட்சிப்பின் வழிகளை கொடுத்து, அவனுக்கு மீட்பினுடைய காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்க ஒரு விசுவாசி இந்த உலகத்துல எப்படி வந்தது? ஆபிரகாமுடைய வாக்க எபிரேயர் சொல்லுது, அவன் இந்த உலகத்துல காணான்ல எதையும் ஒரு அடி கூட சுதந்திரிக்காம தேவன் உண்டாக்கின பரம எருசலேமை நாடி போனான். அவன் தூரமா இருக்கக்கூடிய கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி போனான். இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு ஆபிரகாம் எப்படி இழந்தான், ஆபிரகாம் எப்படி சோதிக்கப்பட்டான், ஆபிரகாம் எப்படி வெற்றி கொண்டான், ஆபிரகாமுடைய விசுவாசம் வல்லவன் அப்படின்னு எல்லாமே அவனுக்கு தெரியுது. அந்த ஆபிரகாம போல தன்னுடைய வாழ்க்கையை வாழல, யோசிக்கல. ஆனா ஆபிரகாம் தெரியும். ஆபிரகாம பாக்குறான். ஆபிரகாமுடைய மடிவில் லாசரையும் பார்க்கறான். அவன் வீட்டுல இருந்த லாசர் அங்க இருக்கிறான்றது அவனுக்கு தெரியும். லாசர் முகிமையில இருக்கான்னு பாக்குறான். இப்ப அவன் என்ன செய்யணும், என்ன செய்யறான்? அவன் ஒரு வேண்டுதலை வைக்கிறான். 24 அப்பொழுது அவன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமே, இவன் ஆபிரகாம முன்னாடி பார்த்ததே இல்லை, இவன் லாசருவை தான் பார்த்துருக்கிறான். ஆனா இவன் யாரை பார்த்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கான்? லாசருவை பார்த்து அவன் கேட்டுக்கணும். லாசருவே அவன் கேட்கல. ஏன்னா லாசருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவனுக்கு தெரியும். லாசருவை எவ்வளவு துச்சமா பார்த்தான்னு தெரியும். லாசருக்கு எந்த நன்மையும் கொடுக்காம போன குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலதான் ஆபிரகாம பார்த்து கேட்கிறான், ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த பெருவனியை இதை வாசிக்கும் பொழுது அவன் எவ்வளவு கஷ்டத்துல கூப்பிடுறான், அவன் எவ்வளவு வேதனையில இறங்குறான். அவன் பாவம் ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறானே, அவன் திருத்திட்டானே, அவன் தவற உணர்ந்துட்டானே, அல்லது அந்த வேதனையில இருந்து அவன் இறக்கத்தை கேட்கிறானே, அப்பயாச்சும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தானா ஒண்ணுமே இல்லை. நரகத்துல போய் கூட கடவுளை குறிச்ச எந்த உணர்வும் இல்லை. ஆபிரகாமே உண்மை போல நான் கடவுளை பின்பற்றலையே, ஆபிரகாமே தேவனது பிரமாணங்களை நடந்தேனே, ஆபிரகாமே தேவனது வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு துரோகம் பண்ணேன், எந்த விஷயமும் இல்லை. அவன் பேசின அந்த விண்ணப்பத்துல கடவுள் இல்லை, அவன் பேசின அந்த விண்ணப்பத்துல பாவம் இல்லை. ஐயோ இவ்வளவு பெரிய துன்மார்க்கமா வாழ்ந்து இவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிட்டேனே, என் பாவத்துக்கான விளைவுகளை அறுத்துட்டு இருக்கிறேனே, மோசமா வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலை எனக்கு என்னன்னு தெரியுது, எதையுமே சொல்லல. அங்க கடவுளை குறிச்ச எந்த சிந்தையும் இல்லை, பாவத்தை குறிச்ச எந்த சிந்தையும் இல்லை, மீட்பை குறிச்ச எந்த சிந்தையும் இல்லை. இந்த வேதனையிலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்படுகிறேன், இப்படி பாவத்தோடு துன்மார்க்கமோட நான் அழிவு சந்திச்சேன், இதுல இருந்து எனக்கு மீட்பு இருக்கா, வழி இருக்குதா, இதுல இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு தேவன் விருப்பம் உள்ளவரா, எதுவுமே அவனுடைய விண்ணப்பம் அங்க என்ன சொல்லுகிறது, அவனுடைய விண்ணப்பத்தை அவன் என்ன அங்க சொல்ல வருகிறான். அவன் முதல் ஆபிரகாம கூட்டத்துக்கு என்ன காரணம்? வேதனை காரணம். தீயில வெந்துட்டு இருக்கிறான், உயிர் துடிச்சு செத்துட்டு இருக்கிறான். அந்த வேதனையினுடைய கூக்குரல்ல அவன் கேட்கிறான். அதான் அவன் சொல்றான், நீர் எனக்கு இறங்கி லாசருவை உதவி செய்ய சொல்லுங்கன்றான். லாசருவை பார்த்து நேரம் உதவி கேட்க முடியாது. ஆபிரகாம் மூலமா லாசருவை அணுகுறான். லாசருவை என்ன செய்ய சொல்றான்? ஒரு குடம் தண்ணி கேட்கல, அல்லது என்னுடைய வேதனை போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தண்ணி ஊற்ற சொல்லுங்கன்னு சொல்லல, ஒரு கலசம் தண்ணீர் கேட்கல. அவன் கேட்கிறது லாசரு தன் விரலின் நுனி, விரல் கூட இல்ல, விரலின் நுனினா அந்த டிப், அந்த விரலின் நுனியினால தண்ணியை முக்கி அவனுடைய நாவை குளிர பண்ணணும். எங்க இருக்கிறான்? நரகத்துல இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? பரலோகத்துல இருக்கிறான். அது வசனம் சொல்லுது, தூரத்துல அவன் பாக்குறான். எட்டாத தூரத்துல இருந்து லாசரு தன்னுடைய விரல் நுனிய தண்ணியில முக்கி அந்த ஒரு துளிய கொடுக்கணுமா, அந்த துளி அங்க இருந்து கரெக்டா இவன் நாவுக்கு வந்து வருமா.
அது வர்றதுக்குள்ளேயே அது ஆவியா போயிடும். ஒரு சொட்டு தண்ணி, அப்படியே ஒரு சொட்டு தண்ணி வந்து இவன் நாக்குல பட்டா வேதனை போயிட போதா? அல்லது அவன் குடகுடமா தண்ணி எடுத்து ஊத்துனாலும் இவனுடைய வேதனை போயிட போதா? அவன் என்ன கேட்கிறான், எதை கேட்கிறான்? அவன் எவ்வளவு மதியீனமா, எவ்வளவு புத்தியீனமா, நரகத்துக்கு போனா கூட அவன் எவ்வளவு கேடுபாடா இருக்கிறான்றதான் அந்த பகுதி நமக்கு சொல்லும். அவனுக்கு வலி, அவனுக்கு வேதனை. அதான் சொல்றான், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனேன்னு சொல்லி அவன் கதை. ஏன் ஆபிரகாமை கூப்பிடுறான், ஏன் லாசருவை கூப்பிடுறான்? அந்த வேதனையை நிமித்தம், இந்த வேதனை என்ன விட்டு போகணுமே. இப்ப அவனுக்கு தெரியுது இந்த வேதனை அவனை விட்டு போகாதுன்னு அவனுக்கு தெரியுது. இந்த வேதனையில இருந்து தன்னை யாரு காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு துளி தண்ணி தான் நாக்குல பட்டா அந்த ஒரு நொடி இந்த வேதனையிலிருந்து கொஞ்சோடு ஒரு ரிலீஃப் அடிச்சுக்கலாமே, ஒரு நொடியில இந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப லீஸ்டா, ரொம்ப கொஞ்சோண்டா இதையாச்சும் செய்ய முடியுமா, இதையாச்சும் செய்வதற்கு நான் பாத்திரனா இருக்கேன்ற எண்ணத்தோட அவன் கேட்கணும். இவ்வளவு பெரிய வேதனை, அந்த அழிவின் விளிம்புல, அந்த மரண தருவாயில ஒரு மனுஷன் எவ்வளவு தாகத்தோட, இது மரண தருவாயை விட மோசம், நித்திய நரகத்துல தேவ கோபத்துல இருந்து கொண்டு அவன் என்ன கேட்கிறான், என்னத்தை அவனால கேட்க முடியுதுன்னு சொன்னா, ஒரு துளி தண்ணி அவனை திருப்திப்படுத்தாத, அவன் வேதனையை போக்காத ஒரு மாயையான ஒரு விடுதலை தேடி அவன் நின்றுட்டு இருக்கான். அந்த வேதனையில லாசருவை பார்த்து என்ன உணர்றான், தேவன் அவனுக்கு என்ன காட்டுறார்? இப்படிதான்டா அவன் வாசல்ல இருந்தான். நீ எப்படி இந்த ஒரு சொட்டு தண்ணி காண்டி கதறி நிக்கிற, உன் வீட்டு வாசல் அப்படிதான் நின்னான். உன் வீட்டு வாசல்ல வேதனையில உன் டேபிள்ல இருக்கக்கூடிய உணவு காண்டி அவன் கெஞ்சிருந்தானே. நீ இன்னைக்கு துடிக்கிற மாதிரி உன் வாசல் அவன் துடிச்சிட்டு இருந்தானே. நீ இன்னைக்கு கதற மாதிரி கண்ணீரோட இருந்தானே. நீ இன்னைக்கு அவன் கையை எதிர்பார்த்த மாதிரி உன் கையை எத்தனை வருஷம் எதிர்பார்த்தான்? எவ்வளவு வலிகளோட இருந்தான், எவ்வளவு வேதனையோட இருந்தான், நாயோட அவன் படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ கொடுத்தியா? ஒரு டம்ளர் தண்ணி அவனை பார்த்து நீ கொடுத்தியா? அவன் கண்ணு முன்னாடி துண்டு பிடிச்சு செத்து போனானே. ஒரு இடத்துலயாச்சும் அவனுடைய வாழ்க்கையில நீ இறக்கம் பார்க்கறியா? ஒரு நன்மையை நீ அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தியா? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன உரிமை இருக்குது? அந்த வேதனையின் மூலமா கடவுள் அவனுக்கு அந்த ஆபிரகாமை லாசருவை என்ன காட்டானா, மூச்சு பாரு. அவன் எவ்வளவு அழுதான், எவ்வளவு கெஞ்ச, எவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருந்த. அவன் மேல ஒரு இரக்கமும் இல்லை, அவன் மேல ஒரு அன்பும் இல்லை. அவனை துடிதுடிக்க விட்ட. அவன் முன்னாடி நீ இங்க நரகத்தை அனுபவிச்ச, அவன் பூமியில் நரகத்தை அனுபவிச்சான். அவன் உயிரோடு இருந்த அவ்வளவு பாடுகளை வலிகளை பெற்றாங்க. அவன் மேல எந்த அன்பையும் பாராட்டலையே. இப்ப எந்த முகாந்தாரத்து நிமித்தமா தேவன் உதவனம் செய்ய முடியும் எதிர்பார்க்க பேசுறான். ஆபிரகாம் பதில் சொல்றான் பாருங்க 25. அதுக்கு ஆபிரகாம், சரி ரொம்ப பாவம்பா, ஓ அவ்வளவு வேதனை படுறியா, ஒரு சொட்டு தண்ணி தானே உனக்கு தேவை, ஒரு துளி தானே, சரிப்பா அப்படின்னு நாங்க சொல்லணும். நரகத்துல எந்த இறக்கமும் இல்லை, எந்த பணிவும் இல்லை. எவ்வளவு வேதனையில கதறினாலும் மனுஷனுக்கு மீட்புல. அவன் சொல்றான், மகனே, இவன் தகப்பனே கூப்பிடலாம் மகனேன்றான். நீ பூமியில உயிரோருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனை. ஆபிரகாம் சரியான ஒரு பதில் அங்க சொல்றான். அவன் மேல எந்த இறக்கமும் பாராட்டல. அவன் சொல்றான், வாழ்க்கையை உட்காந்து யோசிச்சுப்பாரு, நீ பூமியில எப்படி வாழ்ந்த? நீ பூமியில வாழும் பொழுது உன் நன்மை, உனக்கு எது நன்மையாக தேர்ந்தெடுக்க, உனக்கு எது சந்தோஷமாக தேர்ந்தெடுத்த, உனக்கு எப்படி பிரியமோ அப்படிலாம் வாழ்ந்த, உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பூமியில நீ அனுபவிச்ச. அவன் பூமியில செத்தான், அவன் பூமியில தீமைகளை அனுபவிச்சான். அதை நீ நினைச்சு பாரு, நீ எப்படி வாழ்ந்தன்னு நினைச்சு பாரு. நரகத்துல நீ காப்பாற்றப்பட நினைக்கிறியே, உன் வாழ்க்கை முதல் எப்படி பாருந்துச்சு அதை நினைச்சு பாரு. இப்ப அவன் ஆறுதல் அடைகிறான், நீ வேதனைப்படுகிற அப்படின்றத ஒரு எச்சரிப்பை அவன் கொடுக்குறான். அதாவது வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை நீ முடிவு பண்ண, வாழ்க்கையினுடைய லட்சியங்களை நீ முடிவு பண்ண, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நீ முடிவு பண்ணி ஓஷ்டப்படி வாங்குற. அதுக்கான விளைவு நீ எதை விளைச்சியோ அதை இருக்கிற. நீ எப்படி வாழ்ந்தியோ அதற்கான விளைவுகள் நீ சம்பாதிக்கிற. அவன் எப்படி வாழ்ந்தானோ அதற்கான விளைவுகள் அவன் சம்பாதிக்கிறான். வாழ்க்கையில கடந்த காலத்தை நினைத்துக்கொள், எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்த, எவ்வளவு அன்பற்று வாழ்ந்த, எவ்வளவு மன்னிப்பற்று வாழ்ந்த, எவ்வளவு தேவனற்று வாழ்ந்த, எவ்வளவு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தன்றதை மறந்துடாதன்னு சொல்றான். இப்ப ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? பிரச்சனைக்கான தீர்வை சொல்லல, அவனுக்கு வேதனையின் மேல வேதனை கூட்டப்படுகிறது.
ஏற்கனவே அவன் துணி உடிச்சு செத்துட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தன்றதை யோசி. ஐயோ, இப்படி வாழ்ந்தேன், இவ்வளவு மோசமா வாழ்ந்தேன், இவ்வளவு இரக்கமற்று வாழ்ந்தேன், இவ்வளவு அன்பற்று வாழ்ந்தேன், இவ்வளவு தேவனுக்கு விரோதமா வாழ்ந்தேன் என்ற அந்த துன்மார்க்க நிலையினுடைய குற்ற உணர்ச்சிய ஆபிரகாம் தூண்டுறான். யோசிச்சு பாரு, மறந்துடாத. நீ அவனுக்கு பண்ண துரோகத்தை மறந்துடாத, தேவனுக்கு பண்ண துரோகத்தை மறந்துடாத. அந்த வேதனையின் மேல வேதனை, துக்கத்தின் மேல துக்கத்தை ஊற்றுகிறார். 26 ஆபிரகாம் திரும்ப சொல்றான், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதினவர்களுக்கு கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, உனக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியில நீ இங்க வர முடியாது, நாங்க அங்க வர முடியாது. 2 பேருக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. பூமியில நீ கடவுளுக்கு பிரியமா வாழாம பரலோகத்துல கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாது. பூமியில தேவனோடு இணைந்து வாழாதவன் பரலோகத்துல தேவனோடு இணைந்து வாழ முடியாது. பூமியில தேவனுக்காக வாழாதவன் தேவனுக்காக பரலோகத்தில் ஒரு பொழுது வாழ முடியாது. நரகத்துல ஒரு துளி ஆறுதல் கூட கிடையாது. நரகத்துல ஒரு நொடி ஆறுதல் கூட கிடையாது. நரகத்துல ஒரு நொடி கூட ஓய்வில்லாத வலிகளையும் காயங்களையும் தேவனது உக்கிர கோபத்தை நரகத்துல தேவன் ஊற்றுகிறார். இந்த உண்மையினுடைய 2வது பகுதியில் என்ன சொல்றார்? தேவனற்று துன்மார்க்கமா வாழும் வாழ்க்கையினுடைய முடிவு மிக ஆபத்தானு சொல்றார். இயேசுகிட்ட வராத, இயேசுக்காக வாழாத ஒவ்வொரு மனிதனுடைய முடிவை இப்படிதான் இருக்குன்றார். இயேசுகிட்ட இந்த மன்னிப்பை பெறாத ஒவ்வொரு மனிதனும், வெறுமனே தேவைக்காக வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், சுய இச்சையோடு சுய விருப்பத்தின்படி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி நிலை இதுதான். நரகத்துடைய கொடூரத்தை இயேசு இந்த உண்மையில வெட்ட வெளிச்சமாகிறார். நீ அழுவ, நீ வேதனைப்படுவ, நீ கண்ணீர் படுவ, நீ மீட்புக்காக ஏங்குவ, நீ மதியினமா துன்மார்க்கமா உன்னுடைய குற்ற உணர்ச்சி அதிகமாகி உன்னுடைய வேதனை எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்குன்றதை மட்டும்தான் சொல்றார். எந்த விதமான இரக்கமோ ஆறுதலோ ஒரு துளி அளவு கூட தேவன் செய்ய முடியாதுன்றதுக்காக நம்ம கத்துக்க கொள்ளக்கூடிய காரியம். 2வது விஷயம் அந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த உலகத்துல தேவனுக்காக வாழன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமா வாழன்னு சொன்னா முடிவு மிகப்பெரிய அழிவு. நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள், நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவால மன்னிக்கப்படாத, இயேசு அறியாத, இயேசுவ வேத பிரகாரம் அறிந்து ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு அப்படிதான். நீங்க மீட்கப்பட்ட பரலோகத்துக்கு போய் உங்களுடைய பிள்ளை நரகத்துல போனா இந்த ஐஸ்வர்யவனுடைய நிலைதான். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய நண்பர்கள், நீங்க அறிமுகமான எல்லாரும் இப்படிதான் கதறிட்டு இருந்தான். இந்த உலகத்துல வாழும் பொழுது அவனுடைய ஆத்மாவை கருத்தனையை வச்சு அவனுக்கு வேண்டிய பாவ மன்னிப்பையும், அவனுக்கு வேண்டிய மீட்பையும், அவனுக்கு வேண்டிய கிறிஸ்துவையும் நம்ம கொடுக்காம போனோம்னு சொன்னா இவர்களுடைய எல்லா விதமான ரத்த பலிகளுக்கு நம்ம இந்த கணக்கு சொல்லி ஆகும். யோசிச்சு பாருங்க, நம்ம அங்க இருப்போம், நம்முடைய பெற்றோர்கள் இந்த ஐஸ்வர்யவான போல கதறிட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்கிட்டு இருந்தான். உடம்பெல்லாம் ஆக்கினையை செலுத்தி கொண்டு தேவனது உக்கிர கோபத்தை ஆத்மாக்கள் கதறும் பொழுது என்ன பதில் சொல்ல முடியும்? நம்முடைய பெற்றோர்களும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய நண்பர்களும் இதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, இருந்துட்டு இருக்காங்க. நம்முடைய பொறுப்பு என்ன? இந்த நித்திய அழிவை நோக்கி போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனை மீட்கிறதுக்காக தான் கடவுள் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து அவர்களை இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசேயர்களுக்கான எச்சரிப்பது தான், அங்க இருக்கக்கூடிய பாவிகளுக்கான எச்சரிப்பது தான். வாழ்க்கையை கவனமா வாழு. இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமா வாழணும்னா உன் முடிவு கதறுதல் தான், உன் முடிவு அழுகதான், உன் முடிவு மகா மோசமான நிலைதான்றதை பார்க்கணும். வாழும் பொழுது தேவனுக்கு என்று சுவிசேஷ சத்தியத்தை மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அவங்களுடைய கதறல்களை நம்ம கேட்க வேண்டியதா. அந்த ஆத்துமாக்களுடைய கதறல்கள் நம்மளோட தாங்க முடியாத வழிகளை உண்டு பண்ணுவதாக எவ்வளவு தீவிரமா நம்ம சொல்லணும், எவ்வளவு பாரத்தோடு இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இந்த உலகத்துல தான் இஷ்டப்படி தான் இச்சைப்படி வாழக்கூடிய மனிதனுடைய நிலையை பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனையும், இயேசு இல்லாத ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது இந்த நரகத்தில் ஐஸ்வர்யாவுடைய கதறுதலை உணர்ந்து பார்க்கணும். அவனுக்கு எந்த விதமான மீட்பும் கிடையாது. நரகத்துல போயிட்டா மனம் திரும்புதல் கிடையாது, நரகத்துக்கு போயிட்டா இறக்கம் கிடையாது, நரகத்தை போட்டா வாழ்க்கை சின்ன பண்ண முடிஞ்சிடும். கதற வேண்டியதான், அழுக வேண்டியதான், கடந்த காலத்துல நினைச்சு கதற வேண்டியதான். ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டனே, இப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ, கடவுள் இப்படி எச்சரித்து கொடுத்தாரே,
கடவுள் இப்படி என்ன வான் பண்ணாரே, கடவுள் இவ்வளவு வாய்ப்பை கொடுத்தாரே, கடவுள் இவ்வளவு பணத்தை கொடுத்தாரே, இவ்வளவு கொண்டாட்டங்களை கொடுத்தாரே, இது எதுலையுமே நான் கடவுளை முக்கியத்துவப்படுத்தினேன், வாழ்க்கையை தவறிட்டேனே, வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேனே, வாழ்க்கையில இருந்த ஐஸ்வர்யாங்கிறது அதான கதறி இருக்கிறான். கடவுள் எவ்வளவு எச்சரித்தார், வேதத்திலிருந்து கடவுள் எவ்வளவு பேசினார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிப்பை நான் கற்றுக்கொண்டேன், அந்த லாசருடைய வாழ்க்கையில படுத்திருந்து எனக்கு எவ்வளவு எச்சரிப்பை கொடுத்தான், எல்லாத்தையும் எனக்கு தவறு விட்டேனே, ஒழுங்கா வாழலையே, மிஸ் பண்ணிட்டனே, தவறி விட்டனே கதறுதல் நரகத்துல நித்திய காலமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய உறவினர்களும் இந்த கதறுகளை தான் வாழ்றாங்க. மதியக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இப்படிதான் கதற போறான். இதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு நமக்கு இயேசு அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எவ்வளவு தூரம் இயேசுவை சொல்லணும். இந்த கோபத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனை காப்பாற்றுவதற்காக தான் தேவன் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். இப்படி வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு இப்படி ஆயிடுச்சு சொன்னா நம்முடைய நிலை என்ன? மற்றவங்களை விடுங்க, நம்முடைய ஆத்மாவை நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா, நான் தேவனுக்காக வாழ்றேன், தேவனுக்காக இழக்கிறேன், தேவனது சுவிசேஷம் தான், தேவனது நித்திய வாழ்க்கை தான், தேவனது கோபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டவனாக இருக்கு என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறதான்றத ஆராய்ஞ்சுக்கணும். மூணாவது, இந்த ஓமையில முதல்ல கடவுள் அசட்டை பண்ணவுடைய வாழ்க்கையினுடைய ஆபத்தை பார்த்தோம், கடவுளை நிராகரிச்சவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னு பார்த்தோம். மூணாவதா தேவன் ஏற்படுத்த ஒரே மீட்பின் வழி. இதுல இருந்து மனுஷன் எப்படிங்க காப்பாற்றுறது? இவ்வளவு பெரிய ஆக்கினியில இருந்து, இவ்வளவு பெரிய துன்மார்க்க வாழ்க்கையில இருந்து மனுஷன் எப்படி மீட்கப்பட முடியும்? 27-31 ஆண்டவர் தான் சொல்றார். அவன் சொல்லிட்டான், ஆபிரகாம் உனக்கு எந்த இறக்கமும் இல்லை, உனக்கு எந்த மீட்பும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டம் தான் போடும். சொல்றான், அங்க உட்காந்து தன் குடும்பத்தை யோசிக்கிறான். அப்பொழுது அவன், அப்படியான தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையில நீ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அப்ப அவனுக்கு ஒரு பயம் வருது, நான் அனுபவிக்கக்கூடிய இந்த வேதனையில வேற எவனும் அனுபவிக்க கூடாது, நான் அனுபவிக்கக்கூடிய இந்த தேவ கோபத்தை வேற எந்த மனிதனும் அனுபவிக்க, ரொம்ப சிறப்பா யாரையும் என் குடும்பம் அனுபவிக்க கூடாது. இவனை போல அவன் குடும்பம் வாழுது, இவனை போல சம்பரமமா அவன் குடும்பம் வாழுது, இவனை போல கடவுள் அறியாம வாழுது, இவனை போல தேவனை அறிந்து துன்மார்க்கமா வாழக்கூடிய தான் குடும்பத்தை பாக்குறான். ஐயோ, என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறானே, என் தகப்பன் வீட்டுல 5 பேர் இருக்கிறானே, அவனுங்க தானே வரப்போறான், அவனுடைய வாழ்க்கையில் இதே அழிவு உண்டு, அவனுடைய வாழ்க்கையில இதோ பிரச்சனை உண்டு, அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கோபமும் நிந்தனையும் உண்டு என்பதை புரிந்து தன் குடும்பத்தை யோசிக்கிறான். நான் குடும்பத்துக்காக போவேன் மன்றாடக்கூடிய ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறோம். என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பாவ வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லு. இவன் ஒழுங்கா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துருந்தான், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய குடும்ப சகோதரர்களுக்கு சொல்லுங்கிறமா. இவன் உயிரோடு இருக்கும் பொழுது ஆபிரகாமை போல வாழ்ந்திருந்தான்னு சொன்னா, ஆபிரகாம் எப்படி லோத்துவினுடைய குடும்பம் தன்னுடைய குடும்ப மக்கள், வேலை மக்களுக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்துறானோ அதை அவன் செஞ்சிருந்திருப்பான். இப்ப அவன் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமா வாழாதனுடைய வாழ்க்கை, அவனுடைய துன்மார்க்கமான பாவம் அவனுடைய குடும்பத்தினுடைய அழிவுக்கு ஏதனமா இருக்குது. அவனுடைய குடும்ப சகோதரர்கள் ரட்சிக்கப்படாத அளவுக்கு அவனுடைய பாவம் இருக்குது. அவன் தான் இஷ்டப்படி வாழ்றான், நான் என் பணத்தை வச்சு வாழ்ந்தேன், ஏன் சௌகரியத்தின்படி வாழ்ந்தேன், அதனால மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவனும் தேவனை அறியாதபடி மற்றவனும் துன்மார்க்கமாக கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. நாம செய்யக்கூடிய பாவம் நம்ம குடும்பத்தை கட்டாயம் மாறிடும். நம்முடைய பாவ வாழ்க்கை நம்ம சுத்தி உள்ளவங்களை அழிச்சிடும். நம்முடைய பாவகரமான வாழ்க்கை அநேகர் தேவனிடத்துல வராதவர்களுக்கு தடை கற்களாக இருக்கும். அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ளாததுக்கு நாமளே, அநேகர் நரகத்துக்கு போட்டு நம்மளே மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும். இப்பயும் கூட என்னுடைய சகோதரர்கள் இந்த அழிவுல வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். என் சகோதரர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராததுக்கு என்ன ஆண்டவரே செய்யணும், அதெல்லாம் கேட்கலாம். அவர்களை மீட்பதற்கு கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, அவங்க நான் எப்படி காப்பாற்றலாம், எதையுமே கேட்கல. அவனோட முடிவு எடுத்து ஆபிரகாம்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவித்து அவர்களை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறவனே முடிவு பண்ணான்.
அவனுடைய குடும்பம் நரகத்துக்கு வராம இருக்கணும்னா லாசர் போய் உயிரோடு இருந்த சாட்சி கொடுத்து அவங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் இந்த நரகத்துக்கு வர முடியாது மாட்டார்கள் என்கிற சிந்தையோடு இவங்க யாரு சொன்னாங்க? அவனுக்கு அவனுடைய குடும்பம் உறவுகள் இந்த நரக வேதனைக்கு வராதற்கு இதுதான் தீர்மானம் என்ன சொன்னவன்? அந்த பரிசேயர்கள் தான். இதுதான் பரிசேய உபதேசம், இதுதான் யூதனுடைய நம்பிக்கை, இதுதான் யூதனுடைய தவறான எண்ணம். அவன் கடவுளுடைய மீட்பின் திட்டம் பைபிள்ல என்ன சொல்றது? பைபிள்ல தேவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி என்ன வச்சிருக்கிறார் அது தெரியல. அது தெரியாதான் நிக்கோதேமு வந்து கேட்கிறான். ஒரு பரிசேயன், வேதம் தெரிஞ்ச பரிசேயன் கேட்கிறான், நித்திய ஜீவன சுதந்திரம் நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா பைபிள் சொல்லுது. உனக்காக ஏற்படுத்தப்பட்ட மேசியாவை மீட்பரை விசுவாசிக்கும் தானே வேதம் சொல்ல. பார்க்கல இது ஐஸ்வர்யமான வாலிபன் பார்க்கல, இந்த ஐஸ்வர்யவானும் பார்க்கல. இவனுக்கும் ஆத்மா எப்படி நித்திய ஜீவன பெறுன்ற வழி தெரியல. வேதத்துல தேவன் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு, பாவ பரிகார பலியின் மூலமா தான் வாழ்க்கை. வர இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு. ஏசாயா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமா தான் சொல்லுது. இவனுக்கு அது போதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை நம்பல. வேதம் சொன்ன வழி முக்கியம் இல்ல, மனித சுய வழி முக்கியம். அவனுக்கு பரிசேயர்கள் போதிச்ச போதனை முக்கியம். அவன் என்ன சொல்றான்? அடையாளத்தை தேடு, அற்புதத்தை தேடு. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பசங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என் குடும்பம் உள்ள நபர் ரட்சிக்கப்பட்டா சொன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம்? செத்து போன லாசர் உயிரோட போனா பரவாயில்ல, இவனே வந்துட்டான், அது உண்மைதான், இவனே வந்துட்டான் பரலோகம் உண்மை, இவனே வந்துட்டான் நரக உண்மை, நம்புவான். இவனா நினைச்சிட்டு இருக்கிறான். அது சரியா தப்பான்னு கூட ஆபிரகாம் கேட்கல. இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு. அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு ஆபத்தானது, அவனுடைய சுய புத்தி சுய ஞானம் எவ்வளவு மதீனமானது. நரகத்துக்கு போய் கூட சொந்த வழியை தான் பார்க்கறான். நரகத்துக்கு போய் கூட தான் விரும்புற ஆசையை தான் நிறைவேற்ற பார்க்கறான். அதான் கடவுள் செய்யணும் பார்க்கறான். ஆனா பாவத்துடைய கொடூர இருதை. மீட்புக்காக எந்த வழி செய்யல. ஆனாலும் ஆபிரகாம் திரும்பி அந்த வழியை சொல்றான். 29 ஆபிரகாம் சொல்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். உன் குடும்பத்துல உள்ளவன் நரகத்துல வராம இருக்கணும்னா அவனுக்கு வேதம் கையில இருக்குது. மோசையும் தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாடு வேதம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்கிட்ட இருக்குதுடா. அது ஒண்ணுதாண்ட வழி. நீ உயிரோடு இருக்கப்ப உனக்கு அது மட்டும்தான் வழி. நீ பூமியில வாழும்பொழுது உனக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொன்ன அந்த மேசியா தான் வழி. நீ நம்பல, அவனுக்கு அதே வழிதான், எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு அதே எச்சரிப்பு தான். அவன் இந்த வேதனைகள் நரகத்துக்கு வராம இருக்கணும்னு சொன்னா வேதத்தை தவிர வேற வழி இல்லை. வேதத்துல சொல்லப்பட்ட பாவ மன்னிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வழியும் இல்லை. உனக்காக வழியை மாற்ற முடியாது. உன் பாரம்பரியம், உன் நம்பிக்கை, நீ புரிந்து கொள்ள புரிந்தல், உன் கொள்கை, அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் கடவுளுடைய சித்தம். அவன் உன்னே போல வேதனை இல்லாத இடத்துக்கு வரணும்னு சொன்னான். அவனுக்கு ஒரே ஒரு வழி, மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் அவன் செவி கொடுக்கணும். வேதத்தை கவனமா படிச்சு தியானிச்சு அதுல சொல்லப்படக்கூடிய மீட்பின் வழியாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்ன்றதான் சொல்றான். இவன் நம்புறான் அற்புத அடையாளங்கள் நடந்தா மீட்பு உண்டு. அவன் சொல்றான் பைபிளும் கிறிஸ்துவும் தவிர வேற எந்த வழியிலையும் மீட்பு இல்லைன்றான். அப்ப கூட அவன் நம்பல. ஆபிரகாம் சொல்லி கூட ஏத்துக்கல. அப்ப 30 திரும்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே மரித்தோர் இருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள். என்ன சொன்னா? அவனுக்கு செத்து போன லாசர் போனா மனம் திரும்புவான். மனம் திரும்புதல் அப்படிதான் நடக்கும் பைபிள் சொல்லுதா? பாவத்துல செத்து இருக்கிற மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தவறுன்னு சொல்வதற்கு செத்து போனவன் போனானா நம்புவானா? செத்து போனவன் போய் நம்பி இருக்கிறானா? யோவான் 16 அதிகாரம் என்ன சொல்லுது? இதே மாதிரி ஒரு லாசர் செத்து போனான். லாசர் கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகுது. இயேசு வந்து அந்த லாசரை உயிரோட எழுப்பினார். மரித்து போன லாசர் உயிரோட வந்தான். எவன் நம்புனான்? எவன் மனம் திரும்பினான்? செத்த மரித்து போன லாசர் உயிரோட வந்து சகல ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்தானே, அந்த லாசருவை பார்த்து நித்திய வாழ்க்கையை நம்பினானா? அந்த லாசருவை பார்த்து பாவத்தை விட்டு மனம் திரும்பினானா? அந்த லாசருவை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு வழி விலகி போனான். ஓ, இதெல்லாம் கடவுள் செய்தாரான்ட்டு தான் போனானே ஒழிய அவனுக்கு அது மனம் திரும்புதலை விசுவாசத்தை ஒரு பொழுதும் கொடுக்காது.
உயிர்த்தெழுந்த லாசருவை பார்த்து மனம் திரும்பான்னு இவன் சொன்னா, உயிர்த்தெழுந்த லாசருவை பார்த்து எவனும் மனம் திரும்பறான்றத அவன் காட்டுறான் ஆபிரகாம். இயேசு உயிர்த்தெழுந்ததை எவனும் நம்பலே. இயேசு சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. அந்த உயிர்த்தெழுதல் யூதனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு. அவன் மனம் திரும்பினானா? அவனுக்கு மனம் திரும்ப நடந்ததா? ஒரு பொழுது இல்லை. அவன் சொல்றான், திரும்ப திரும்ப அதான் சொல்றான், மரித்து போனவன் ஒருத்தன் போனா மனம் திரும்பான். அவனுடைய நம்பிக்கையில உறுதியா இருக்கிறான். வேதம் தெரியல, வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு தெரியல, பாவத்தை தெரியல, மீட்பின்கான வழியை தெரியல. 31 சொல்றான், அதற்கு அவன் ஆபிரகாம் பதில் சொல்றான், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர் ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அந்த மனம் திரும்பவருக்கும் ரட்சிப்பதற்கும் மோசையும் தீர்க்கதரிசி மட்டும்தான். மோசையும் தீர்க்கதரிசியும் சொல்லக்கூடிய இயேசுவை தவிர வேற எந்த வழியிலும் எவனுக்கு ரட்சிப்பு இல்லை. எவ்வளவு அற்புதம் நடந்தாலும், எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்கள் நடந்தாலும் ஒரு பொழுது எவனையும் மீட்காது. வேதத்தை நேசிக்காதவன், வேதத்தை சரியா படிக்காதவன், வேதத்தின் மூலமாக கிறிஸ்துவ சரியான முறையில கண்டுகொள்ளாத எந்த ஒரு மனிதனுக்கு நித்திய வாழ்வு இல்லை, நித்திய ஜீவன் கிடையாது. வேதத்தின் மூலமாக இயேசுவை சரியா பார்க்கிறவன், வேதத்தின் மூலமாக இயேசுவை கண்டுகொள்கிறவன், வேதத்தின் மூலமாக லூக்கா 24 தான் ஆண்டவர் சங்கீதத்திலையும் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனத்திலையும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறவனுக்கு காட்டுறார், அந்த மீட்பை காட்டுறார். அதன் மூலமா மட்டும்தான் ஒவ்வொரு மனிதன் மீட்கப்பட முடியும். சுயநலமா மனித கதைகள், மனித சிந்தனைகள், மனித பாரம்பரியங்களை பின்பற்றி வாழக்கூடிய மனிதனுக்கு நித்திய அழிவை தவிர வேற எதுவும் நடக்காது. உன் குடும்பமா இருக்கட்டும், எவன் குடும்பமா இருக்கட்டும், அவனுக்கு ரட்சிப்புன்னு சொன்னா அவன் வேதத்தையும் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசுவினால வரக்கூடிய பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனை விசுவாசிச்சா மட்டும்தான் அவனுக்கு வழி. இதை தவிர வேற எந்த வழியிலும் யாருக்கும் எந்த ரட்சிப்பு இல்லைன்றத இயேசு இல்லாத பரிசனுக்கான எச்சரிக்கை. இன்னமும் நீ அடையாளத்தை தேடிட்டு இருக்கிற, இன்னமும் நீ அற்புதத்தை தேடிட்டு இருக்கிற, கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன், தேவன் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரே நித்திய ரட்சிப்பு என்பது நான் மட்டும்தான். மோசே என்ன குறிச்சுதான் பேசியிருக்கிறான், தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன குறித்து தான் பேசியிருக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் என்னதான் சொல்லுது. என்னை நம்பாம என்னை விசுவாசிக்காத எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பு அவரால் எல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நானே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவன் இருக்கேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை தவிர எந்த மனிதனுக்கும் மீட்பு கிடையாது, ரட்சிப்புன்றத சொல்றார். என்ன சொல்றான், இந்த உலகத்துல எல்லா மனிதனும் கடவுள் அசட்டை செஞ்சுதான் வாழ்றான், எல்லா மனிதனும் நித்திய அழிவை நோக்கி தான் போறான். இதுல இருந்து மனிதனுக்கு மீட்புக்கான ஒரே ஒரு வழி கிறிஸ்துவும் வேதம் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவும். இந்த உலகத்துல இயேசு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் தேவனால் நேசிக்கப்பட்டவராக வாழ்ந்தார். இயேசு ஒருவர் மட்டும்தான் தேவனுடைய கோபத்தை, தேவனது ஆக்கினையை சுமந்தவராக அவர் இருந்தார். அவர் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கான பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுக்கிறவராக வாழ்ந்தார். இந்த கிறிஸ்துவ தவிர எந்த வழியில எந்த மனிதனுக்கு ரட்சிப்புள்ள ஆறுதல். நீ நரகத்துக்கே போனாலும், எவ்வளவு அழுதாலும், எவ்வளவு கூப்பாடு போட்டாலும், உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பாவிகளுக்கான மீட்பு என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும்தான். இது மூணாவதா விஷயம் நமக்கு என்ன சொல்லும், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரியமா வாழ்றதில்லை. நீங்கள் நானும் நாள்தோறும் இந்த ஐஸ்வர்யவான போல சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் மீட்பு என்பது தேவனது வழியை பின்பற்றிய கிறிஸ்துவ நோக்கி பார்க்கலாம். நியாய பிரமாணம் என்ன சொல்லுது, மோசைக்கு தீர்க்கதரிசிக்கும் போல செவி கொடுன்றதுதான் சொல்லக்கூடிய கடைசி பாடம். மோசை என்ன சொன்ன உங்களுக்கு தெரியுமா? மோசை என்ன சொன்ன உங்களுக்கு தெரியாம எப்படி நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, உங்களுக்கு எப்படி நித்திய வாழ்வு கிடைக்கும்? மோசை என்ன சொன்னான்னு தெரியணும்னா வேதத்தை படிக்கணுமே. வேதத்தை நாள்தோறும் படித்து படித்து இந்த வேதம் கடவுளை குறிச்சு, அவருடைய குணாசத்தை குறிச்சு, என்னுடைய பாவ வீழ்ச்சியை குறிச்சு, என்னுடைய ஆபத்தான நிலையை குறிச்சு, என்னுடைய நித்திய வாழ்வை குறித்து சொல்லக்கூடிய சத்தியத்தை நம்புறோமா? பைபிளே படிக்கிறது இல்லை, பைபிளே வாசிக்கிறது இல்லை. அச்சாவை 10 நிமிஷம் வாசிக்கிறோம், 15 நிமிஷம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவன் மீதான நமது நம்பிக்கை உறுதியா இருக்கிறதுக்கு வேதத்தோடு நம்ம நேரம் செலவு செய்யறதும், வேதத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறதோடு வேற எந்த வழி இல்லை. இந்த வேதத்தை நீங்க வாசிக்க மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பாவம், இந்த உலகத்தினுடைய அநீத்தியமான சிற்றின்பம், இந்த உலகத்தினுடைய சுயநலமான காரியங்கள் இருந்தெல்லாம் விடுதலை பெற முடியும். இதே நீங்களுடைய ஆபத்தை உணர்ந்தா மட்டும்தான் கிறிஸ்து சம்பாதித்த சிலுவையின் ரட்சிப்பு பெருசா கிடைக்கும்.
இந்த மனிதன் அனுபவித்த இந்த நரக வேதனையை விட சிலுவையில இயேசு அனுபவித்த நரக வேதனை கொடூரமானது. உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை மீட்பதற்கு இவனை போல அவர் வெறுமனே இப்ப நரகத்துல வேதனை அனுபவிச்சான். கடவுள் அதனால அவருடைய கோபத்தை நிறுத்திட்டாரா? இவனை நித்தியமா நரகத்துல போறதுனால கடவுளுடைய கோபம் ஆற்றப்பட்டதா? இவனுக்கு கொடுக்கப்பட்ட பாவ தண்டனையினால கடவுள் சமாதானத்தை அடைஞ்சாரா? இந்த முழு உலகத்தையும் நரகத்துல தள்ளினா கூட கடவுளுடைய கோபம் போகாது. இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் கடவுள் அழைச்சி எல்லாரையும் நரகத்துல போட்டு நித்திய களமா அழைச்சா கூட கடவுளுடைய கோபம் ஒரு பொழுது தணிக்கப்பட முடியாது. கடவுளுடைய கோபத்தை தணிப்பதற்கு கிறிஸ்துவ தவிர வேற எந்த வழி இல்லை. இதை விட பல மடங்கு வேதனையை இயேசு சிலுவையில சம்பாதித்தார். சிலுவையில அவர் அனுபவித்த அந்த வேதனை என்பது கொடூர நரக வேதனை. இவனுடைய கதறதை விட அவருடைய கதறுதல் கடவுளுடைய கதறுதல். கடவுளே தனது சொந்த ஜீவனையும் சொந்த ஆத்மாவையும் வாழ்க்கையினுடைய எல்லா பற்றியும் இழந்து எல்லா அவமானங்களையும் சகித்து எல்லா அடிகளையும் வழிகளையும் சந்தித்து கொடூரமான மரணத்தை அவர் சந்தித்தார். இந்த மரணத்தை நம்பக்கூடிய மனிதனுக்கு தான் மெய்யான விடுதலை. இந்த மரணத்தின் மூலமா வரக்கூடிய பாடுகளையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவனுக்கான ரட்சிப்பு. இதை நம்புறோமா? கிறிஸ்துவ தவிர என் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்துவ தவிர என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இயேசுவ தவிர வாழ்க்கையில எந்த விதமான நிம்மதியும் சமாதானம் இந்த உலகத்துல என்ற உறுதியான பிடிப்பு இருக்குதா? அப்படி இருந்தா இந்த உலகத்துல இந்த தரித்திரனை போல எவ்வளவு கீழான நிலைமைக்கு போனாலும் நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதா இருக்கும். வாழ்க்கையில யாரு வந்தாலும் போனாலும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவனை நோக்கி நித்தியத்தை நோக்கி வாழும் பொழுது மாத்திரம்தான் மெய்யான மகிழ்ச்சியும் சமாதானம். இந்த கிறிஸ்துவ நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நித்திய ஆறுதலை பெற முடியும். இதை நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொன்னா இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க, இந்த நம்பிக்கையில நான் அந்த உலகத்துல வாழ்றேன்னு சொன்னா இந்த நித்திய ஜீவனை எத்தனை பேருக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கிறோம்? இந்த நித்திய அழிவிலிருந்து ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம், என்ன இழக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளாக தற்காத்து கொண்டு அழிந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த மனிதனை போல பாதாளத்துல போய் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய குடும்ப ஜனங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தாதபடி அவர்களுக்காக கிறிஸ்துவ போல பாடுகளை சகித்து அவர்களுக்கு தேவனை குறித்து எச்சரிக்கை கொடுத்து பாவ அழிவை குறித்து எச்சரிக்கை கொடுத்து கள்ள போதனைகளுடைய எச்சரிக்கை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மெய்யான ஆறுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் ஜனங்களுக்கு வழங்குவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் திருவிழத்திற்கு நேராக கடந்து செல்வோம்.